வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம், கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல வந்திருக்கிற, எஸ்.ஜே. சூர்யா, ராகவா லாரன்ஸ், நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற, சந்தோஷ் நாராயணன் இசையில வெளியில வந்திருக்கிற ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். It's time for lights, camera, action. என்ன மனுஷன் மூஞ்சில ஒரே சிரிப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துல நமக்கு ரொம்பவும் புடிச்சு, ஐய்யய்யய்யோ! சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கே அப்படின்னு நுவான்சஸ் எல்லாம் நம்ம ரசிக்கக்கூடிய படங்கள் விரல் விட்டு எண்ணலாம். அதில ஒண்ணு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால தான் இத நான் ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறத விட நான் ரசிச்ச நெறைய விஷயங்கள பொறுத்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பொறுத்து பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஈவன் பை லேட் ரிவ்யூ ஸ்டாண்டர்ட்ஸ் இது பயங்கர லேட்டுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் 3, 2 காரணங்கள்னால கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன். பட் இருந்தும் கண்டிப்பா இந்த படத்த பொறுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ட்டு பேசலாம். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த படம் வந்து ஒரு பாண்டியா வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டியாவா? இது என்ன சோழா, பாண்டியா என்னது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு பயங்கர ஒரு ஃபன்னி விளக்கம் வந்து இந்த படம் குடுக்குது. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும், வெஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஜான்ரா வந்து ரொம்ப முக்கியமாகுது. நம்ம ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் பொறுத்தவரைக்கும் இந்த சர்ஜி லியோனி இவங்கலாம் எடுக்கக்கூடிய கிளின்ட் ஈஸ்ட்வுட் வச்சு பண்ண அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அமெரிக்கன் சினிமால. அந்த டைம்ல வரக்கூடிய இந்த படங்கள் முக்கியமாக 1, 2 தீம்ஸ கையாண்டுச்சுல்ல. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, நேட்டிவ்ஸுக்கும் உள்ள வர்ற ஒரு மக்களுக்கும் அவங்க எப்படி கைப்பற்றுறாங்க நிலத்த, அவங்க அவங்க இவங்க எப்படி நடத்துறாங்க, இந்த மாதிரி கதைகள்லாம் ஓரளவுக்கு அது அது பேசும். இன்ட்ரஸ்டிங்லி அதே மாதிரியான ஒரு ஒரு ஐடியாவ இந்த படம் எப்படி நம்ம சொசைட்டிக்குள்ள ரூட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப புடிச்சது. அது ஒரு சைடு அப்படின்னா லைக் இந்த ஃபிலிம்ல என்ன ஒரு இது எப்படி எப்படி சொல்லலாம்னா, என்ன ஒரு ஆடாசிட்டி பாருங்க. இதில கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கான ஒரு குட்டி கேமியோ ஒண்ணு வருது. அவருடைய பேர் திரும்ப திரும்ப பயன்படுது. இருந்தும் அதாவது ஒரு மதுரையில இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி தான் நடந்துக்கிற ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது, இது ஒரு இடத்துல கூட ஹோமாஜ தாண்டி இது வந்து எப்படி சொல்றது? கொஞ்சம் வானபீஷா இருக்கே, இல்ல இமிட்டேஷன் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வு கொஞ்சூண்டு கூட எனக்குள்ள அது ஏற்படுத்தல. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இஸ் எ ஃபியர்ஸ்லி ஒரிஜினல் ஃபில்ம். இவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் சரி. அண்ட் இந்த இந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு மதுரை கேங்ஸ்டர் வந்து ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி பண்ண முயற்சி பண்றான். ஒரு தியேட்டருக்குள்ள அவன் பீப்பிள மர்டர் பண்றான். இந்த மாதிரி ஒரு ஐடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு, இது வெறும் அம்யூஸ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாம, ஒரு ஒரு அட்ராக்டிவ் கருவியாக பாருங்க அடிக்கடி நம்ம நெறைய படம் பார்ப்போம்ல. குவர்க்கி அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக மட்டும் இல்லாம, இதிலிருந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு நரேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன கண்டெடுக்க முடியுது கார்த்திக் சுப்பராஜ்னால. வெஸ்டர்ன் படங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதில டூவல்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கள்ல. அதாவது கவ்பாய்ஸ்லாம் அப்படி ஒரு கன்ன ஒரு சைட்லேருந்து அப்படி எடுத்துட்டு, பின்னாடி கேமரா அப்படி ஸ்லோவா அவர் கால் கிட்ட போகும். ஆப்போசிட் சைட்ல போகும். நீங்க கேம் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. லைக் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு கேம்ல பார்த்தோம்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு விளையாட்டுனா நமக்கு ஃபுல்லா அந்த கல்ச்சரே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில எப்படி பிரயோஜனப்படுது? அண்ட் வெஸ்டர்ன் அப்படின்னாலே அது ஒரு மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு என்ன அப்படின்ற ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு படங்களும் கூட. ஸோ அதையும் இந்த படம் செய்யுது. நம்ம எங்க இருக்கோம்? நம்மளுடைய ஒரு இடம் என்ன? அங்கேருந்து நம்ம தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, இப்போ ராகவா லாரன்ஸ் ப்ளே பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி, அவருடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு? அண்ட் இயற்கை அப்படின்னு சொல்லும்போது, இயற்கையில ஒரு ஒரு முக்கியமான ஒரு விலங்குல்ல, மறக்க முடியாத ஒரு விலங்குன்னு நான் நினைக்கிறேன் யானைகள. ஒரு எப்படி சொல்றது? அது ஏதோ வேற ஒரு காலத்திலிருந்து இன்னமும் நம்ம உலகத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பிறவைகள் மாரி தான் எனக்கு தோணும். கம்பீரமான மேமல்ஸ், ஜென்டிலான கிரீச்சர்ஸ். ஸோ அதுங்களுக்கு இந்த படத்தில வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறதும் தற்செயலாக நடக்கப்பட்டதில்ல. இது எல்லாமே கோர்வையாக ஒண்ணு சேர்ந்து வருது. அண்ட் ராகவா லாரன்ஸ் ப்ளே பண்ற அலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவரே கொஞ்சம் நம்ம மதம் பிடிச்ச யானை மாரி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஒரு சின்ன வயசுல ஒரு 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 விஷயம் உளவியல் ரீதியாக அவர பாதிக்குது. அந்த பாதிப்புனால அவரு எப்படி சொல்றது? இஸ் ஆன் த ரேம்பேஜ்ல ஒரு ஒரு மேட் எலிஃபண்ட் போல. எல்லா பக்கமும் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு, உதைச்சுக்கிட்டு, கத்திக்கிட்டு, ஆ என்னடா இந்த மனுஷன் கூட எப்படி பழகுறது அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தன் கூட அங்க கிடையாது. அவர் ஒரு பக்கமே ஆனால், இன்னொரு பக்கம் சட்டானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவரும் எப்படி சொல்றது? ஒரு ஒரு அவரையும் ஒரு ஒரு விலங்காக தான் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஃபாக்ட் அவர் ஃபைட் பண்றதெல்லாம் கூட ஒரு விலங்கு போலவே பாடி லாங்குவேஜ வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு. இந்த கேரக்டர்ஸ் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்கள கெட்டவங்க அப்படின்னு பார்க்கிறத விட, அம் இவங்க இவங்க கரப்ட்டான கிரீச்சர்ஸ் கிடையாது.
இவங்க 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 ஒரு விலங்குகள் போல, அது அவங்களுடைய நேச்சர் மாதிரி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விதவிதமான காரணங்கள்ல. இந்த உண்மையாகவே வில்லன்ஸ் யாரு? கெட்டவங்க யாரு? அம் கரப்ட் பீப்பிள் யாரு? அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபில்ம். இந்த ஃபில்மும் அதுக்கான பதில்கள் சொல்லுது. அம் ஒரு 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 ரொம்ப அழகான ஒரு காட்சியில அலியா சீசரோட ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க அவர்கிட்ட, "நீங்க அந்த யானைய பார்த்து நீ பயப்படாத. அந்த யானையுடைய கண்கள நீ உத்து கவனி. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருணை உனக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நன்றி உனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம அலியா சீசரையும் பார்த்தோம்னா, ராகவா லாரன்ஸுக்கு இந்த படம் பூராக நெறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் இருக்கு. அவருடைய கண்கள நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நெறைய கிடைக்குது படம் பூராக. ஆம் அண்ட் அத கவனிச்சோம்னா, அதில ஒரு பெரிய இன்னோசன்ஸும், அதிலயும் ஒரு ஒரு நல்லத்தனம் இருப்பது எனக்கு 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 ஃபீல் ஆச்சு உண்மைய சொல்லப்போனா. அண்ட் அந்த அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிறகு, அவரும் ஒரு குணமான மத யானை போல, திடீர்னு அந்த யானைக்கே ஏத்த குணங்கள் என்ன? ஒரு பெரிய நன்றி விசுவாசத்தோட இருப்பது, ஒரு பெரிய ஒரு ஒரு ஜென்டில் கைண்ட் கிரீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணுது. ரொம்ப தன்னுடைய கம்யூனிட்டி சார்ந்து வாழக்கூடிய ஒரு கிரீச்சர். இந்த நேச்சர் வந்து உண்மையாகவே ஆலிஸ் கிட்டேருந்து வெளிவருவத நம்ம பார்க்க முடியும். கார்த்திக் சுப்பராஜ் படம் பொறுத்து பேசும்பொழுது, ரஜினி அவர்கள பொறுத்து எப்படி பேசாம இருக்கிறது? ஏன் சொல்ல வரேன்னா, இந்த படத்தில 2, 3 இடங்கள் எனக்கு ரொம்ப ரஜினி அவர்கள ஞாபகப்படுத்துச்சு. ஒண்ணு அதாவது ஜிகர் தண்டாலே அடிக்கடி தளபதி ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ்ன்ற ஒரு ஃபிலிம்ல ராகவா லாரன்ஸ் ஆல்மோஸ்ட் ரஜினி போல தான் எனக்கு தெரிஞ்சார் நெறைய இடங்கள்ல. பல சிலுவெட் ஷாட்ஸ் இருக்கு. ஒரு ஆரஞ்ச் ஆரா, ஒரு ஸ்மோக்கி ஆரா பேக்கிரவுண்ட்ல இருக்கும்பொழுது. அண்ட் இவருடைய ஒரு ஒரு ஓவரால் ஒரு தோற்றத்தையும், உருவத்தையும் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. பார்க்கும்பொழுது எனக்கு பலமுறை தளபதி ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அம் ஏன் அவரும் எஸ். ஜே. சூர்யாவும் ஒரு பாட்டுல இப்படி இப்படி குலுக்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படி கிட்ட வந்து டான்ஸ் ஆடுற ஒரு ஒரு ஸ்டெப் போட்டா, டக்குனு காட்டுக்குயில் பாட்டுல ஒரு மொமெண்ட்ட கவனிச்சது போல தான் தோணுச்சு. அம் லாரன்ஸ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம்ல. ஆல்ரெடி பை நவ் நீங்க பல பேர் சொல்லி கவனிச்சிருப்பீங்க. ராகவா லாரன்ஸ் இஸ் எ ரெவலேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபிலிம்ல. என்னதான் அவர் வந்து சில ரஜினி அவர்கள் வந்து ஒரு இன்டென்ஸ் பார்வையாக பார்க்கறதுக்கு அப்படி கொஞ்சம் மேல் நோக்கி பார்ப்பார்ல கண்கள. அந்த மாதிரி பல காட்சிகள் இருந்தாலும் கூட, எப்படி இந்த படம் ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், இது ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்றனோ, அதே போல ராகவா லாரன்ஸ் எப்பல இருந்தோ நம்ம பல படங்கள கவனிச்சிருப்போம். அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், உடல் மொழி இருந்தா கூட, இது ஒரு ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ரொம்ப இன்டர்னலைஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது பல காட்சிகள நம்ம கவனிக்கலாம். ஒண்ணு அந்த தான் ஊர் சார்ந்து அந்த மலைவாழ் மக்களோட அவர் ஒரு குடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவர் குடுக்குற ஒரு காட்சியாக இருக்கட்டும். இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி மாரி இல்ல. அவரு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டினா அடிக்கடி மாறும். இது அப்படி இல்ல. ஒரு 2 டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ற மாரி ஆல்மோஸ்ட் அப்படி சொல்லலாம். ஒரு ஒரு இடம் வரைக்கும் அவர் யாராக இருக்காரு. அந்த இடத்து பிறகு அவர் யாராக மாறுறாரு. 2 டிஃபரண்ட் பீப்பிள் ஆகுறாரு என்டையர்லி. ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து, முழுமையான ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு பெரிய அன்பு கொண்ட ஒரு ஆளாக மாறுவது அப்படின்றது சுலபம் கிடையாது. ரொம்ப முழுசா நான் நம்பினேன் அந்த கேரக்டர. அம் அந்த கருணை, நான் வயலன்ஸ் இதெல்லாம் பொறுத்து பேசும்பொழுது எப்படி காந்தி அவர்கள பொறுத்து பேசாம இருக்கிறது. கார்த்திக் சுப்பராஜ் மகான் அப்படிங்கிற ஒரு படத்து வழியாக அந்த ஐடியாலஜிஸ கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணியிருப்பாரு. இந்த இந்த ஃபில்ம்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு காட்சியில ஒரு ஒரு கும்பல் வந்து திரண்டு வந்து துப்பாக்கிகளோட நிக்கும் பொழுது, ஒரு கம்யூனிட்டிய சுடுறதுக்கு, அவங்க யாருமே ஒருத்தர் கூட ஆயுதம் ஏந்தாம, எல்லாருமே அப்படி விட்டுட்டு, அம் சரி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க புரொட்டஸ்ட் கொஞ்சம் நான் வயலன்ட் மெத்தட்ஸ்ல இருப்பது வந்து, எப்படி காந்தி அவர்கள யோசிக்க வைக்காம இருக்க முடியும்? அதில ஒரு பெரிய அழகு இருப்பதாக நான் கவனிச்சேன் இந்த ஃபிலிம்ல. இயற்கை அப்படின்னாலே மித்தாலஜி, மித் மேக்கிங் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்மள யோசிக்க வைக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர் இஸ் சம்திங் சைக்ளிக்கல்ல நேச்சர் பொறுத்தவரைக்கும். பட் என்னதான் நீங்க ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது, எதிர்பார்த்த விஷயங்கள் நேச்சர்ல நடந்தாலும் கூட, அது ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியான விஷயங்களாகவே இருக்கும். அதில ரசனை நமக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அதனுடைய அழகு கொஞ்சம் கூட குறையாது. மேபி அதனால தானோ என்னவோ, இந்த படத்தில அடிக்கடி என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க பல கேரக்டர்ஸ். இது கார்த்திக் சுப்பராஜ் ஃபில்மோகிராஃபிய பத்தி என்ன யோசிக்க வச்சது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு ஹியூமரஸா எனக்கு பார்க்க தோணுச்சு. ஒண்ணு ஏன் அப்படின்னா, இவர் பீட்சா மாதிரி படங்கள் எடுத்ததுனால, பேட்டையிலயும் அத நம்ம கவனிக்கலாம். இந்த ட்விஸ்ட் ஒண்ணு, இவரு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வைப்பாருப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இவர் படங்கள பொறுத்து. இந்த படம் அத முழுமையாக அடிச்சு கிழிச்சு பேத்து எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இதில ட்விஸ்ட்டா இருக்கு. நான் உனக்கு ஆச்சரியங்கள் நரேட்டிவ்ல உனக்கு எதிர்பார்க்காத ஷாக் குடுக்குறேன் அப்படின்ற ஒரு வேல்யூக்காக மட்டும் இல்லாம, ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி டெல்லிங் அஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. நிமிஷா சஜ்ஜன் கேரக்டர் ஒரு இடத்துல மச் பிஃபோர் இந்த 2 மெயின் எஸ். ஜே. சூர்யா, லாரன்ஸ் உடைய
ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிருவாங்க, "எனக்கு என்னவோ இந்த சினிமா வச்சு இங்க ஒரு பெரிய சேஞ்ச் ஒண்ணு நடக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்லுவாங்க. லாரன்ஸ் எஸ்.ஜே. இவங்கலாம் ஒரு ஒரு ஊர்லேருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, அங்க ஒரு ஜோசியக்கார ஒரு ஒரு பெண். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு "நீங்க வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த விதங்கள்ல நடக்காது" அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. ஏன் இன்னும் ஒரு லெவல் ஒரு படி போய் பார்க்கணும் அப்படின்னா, லாரன்ஸ் ப்ளே பண்ற அலியஸ் கேரக்டரு இங்கிலீஷ்ல சைன்ட் ஹிஸ் டெத் வாரண்ட் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல. அதே போல தான் வந்து தன்னுடைய ஒரு அ மரண பத்திரிகையா, அதிலேயே தான் கையெழுத்து கை நாட்டு வச்சுருவாரு. ஸோ படம் அங்கேயே ரொம்ப தெளிவா சில விஷயங்கள நம்ம எடுத்து சொல்லுது. "பாருப்பா இதெல்லாம் நடக்க போகுது" அப்படின்ட்டு. பட் அதனால இந்த படத்தினுடைய அனுபவமும், அ நம்ப அத ரசிக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களும் கொஞ்சம் கூட அந்த குவாலிட்டி குறையவே குறையல அப்படின்னு நினைக்கிறேன். அ இயற்கை அப்படின்னும்போது பிறப்பு, இறப்பு இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இந்த படமும் பல பிறப்புகளும், பல இறப்புகளும் கொண்டது. ஆம் இறப்புன்னா அது வெறும் அந்த ஒரு மார்ட்டல் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. ஆம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கெட்ட குணங்கள் அழிவதும் ஒரு விதமான இறப்பு தானே. அ அது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆலியஸ்க்கு 2 பெரிய மாற்றங்கள் நடக்குதுல்ல. 2 முறை அவர் திரும்ப பொறக்குறாருன்னே நம்ம சொல்லலாம்னு நெனைக்கிறேன். 1 முதல் முறை நடக்கும் பொழுது ஒரு யானை வந்து குழந்தை பெத்துக்கிற ஒரு அழகான ஒரு காட்சி ஒண்ணு இருக்கு. பை த வே இந்த யானைகள் காட்டின விதம் சிஜின்னு தோணுது. பட் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சது. அ ரொம்ப ரொம்ப நம்புற மாதிரியான காட்சிகளாக இருந்துச்சு. அ எனிவே இன்னொரு முறை மறுபடியும் இவருடைய கேரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ரீபர்த் நடக்கும்பொழுது, அந்த இடத்துல அவருக்கே ஒரு குழந்தை பொறக்குது. இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங் டச்சஸ். அண்ட் இந்த படத்தினுடைய காவல்துறை சார்ந்த பார்வை ரொம்ப ஆழமானது. ரொம்ப முக்கியமானது. அண்ட் ரொம்ப தைரியமானதும் கூட. அவங்க யாரு? அவங்க வில்லனா? அவங்க தான் கெட்டவங்களா இங்க? அப்படி அந்த படம் ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்குதுல்ல. ஆக்சுவல் கெட்டவங்க யாருன்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுதுல்ல. அவங்க வெறும் கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து, ரொம்ப இந்த சமுதாயத்த உன்னிப்பாக கவனிச்சு ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயத்த இந்த படம் முன்வைக்குது. அண்ட் இந்த போலீஸ் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த வெறும் கருவியாக மட்டும் பயன்படுத்தாம, வெறும் இவங்கலாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அதுக்குள்ளேயே அது ஒரு நரேட்டிவ்க்குள்ள அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரேதாசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு தன்னுடைய தந்தை வந்து சின்ன வயசுல நீ ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஒரு ஆசைய. அதிலயும் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டச் இருக்கு. ராகவா லாரன்ஸ் ப்ளே பண்ற கேரக்டர் அவருடைய அப்பாவும் இவர் என்னவா ஆகணுன்ற ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு அவருக்கு. ஆம், ரேதாசன் பொறுத்தவரைக்கும் அவருக்கு கான்ஸ்டன்ட்டாக தான் போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. பட் அதுக்கான குவாலிட்டீஸ் அவர்கிட்ட இருக்கா? ஆம், லைக் ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீ இன்டர்வல் சீக்வென்ஸ் நீளமான ஒரு சீக்வென்ஸ். அந்த மொத்த சீக்வென்ஸுமே நான் பயங்கரமா ரசிச்சேன். அதில ஒன் மொமெண்ட் இன் பர்ட்டிகுலர் அ ராகவா லாரன்ஸ் ப்ளே பண்ற கேரக்டர் வந்து அவர் வந்து அலியஸ் அவரு தூரத்திலிருந்து எஸ்.ஜே. சூர்யாவோட கண்கள ரொம்ப உன்னிப்பா, ஆழமா கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா, அவர்கிட்ட ஒருத்தன் சொல்லுவான், "டேய் இவரு போலீஸ்னா என்னடா பண்ணுவான்னு?" அந்நேரத்துக்கு ஏற்கனவே ஒரு 2 பேர் போலீஸ இவரு கண்டுபிடிச்சுட்டு இருப்பாரு தன்னுடைய குழுக்குள்ள. கண்டுபிடிச்ச பிறகு, "இவனும் இருப்பானோ?" அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையாக பார்க்குறாரு. அண்ட் அலியஸ் உடைய ஒரு பார்வை வந்து கான்ஸ்டன்ட்டா அது எவ்வளோ கூர்மையான பார்வைன்னா, நீங்க அவர பெருசா ஏமாத்த முடியாது. அவர் சுலபமா கண்டுபிடிச்சுருவாரு. அதனால தான் அவர் அந்த மத்த 2 போலீஸ் கண்டுபிடிக்கும்போது எனக்கு எந்த விதமான சந்தேகமோ, டவுட்டோ அதில கிடையவே கிடையாது. ஸோ அவர் இவர பார்க்கும்பொழுது, ரேதாசன் வந்து டக்குனு இப்டி கைய தூக்கி ஒரு ஃப்ரேம் வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி, ஒரு பாவலா மாரி ஒண்ணு பண்ணுவாருன்னு வச்சுக்கங்களேன், பதட்டத்தில. பட் அவர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொல்லவா? ஏன்னா, அலியஸுக்கு ரேக்குள்ள பார்க்கும்பொழுது, கொஞ்சோண்டு போலீஸ் கூட தெரியல. அதுதான் உண்ம. அவருக்குள்ள போலீஸ் இல்ல அப்படிங்கிறத ரேதாசன் உணர்வதற்கு முன்னாடியே அலியஸ் உணர்ந்தாச்சு. அந்த இடத்துல நீங்க ஏமாத்தலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் அது அத் இந்த மாதிரி டச்சஸ் வந்து சச் மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லலாம் மெயின் ஸ்ட்ரீம் ஏன் படங்கள்ல இந்த மாரி டச்சஸ்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வென்ஸ் சொன்னேன்ல, ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு விஷயம்லாம் எஸ்கலேட் ஆகிக்கிட்டே இருக்கு பயங்கரமாக. ஆம், ஒரு ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அந்த கொலை நடந்த பிறகு அ என்ன நடக்குது? யாரு இது பண்ணியிருப்பாங்க? ரேதாசன் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்க போறாரா? இல்ல அதுக்கு அதன் பிறகு அதிலிருந்து ஒரு ஒரு தியேட்டருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ல ஒரு கேரக்டர் இன்டர்ப்ளேல ஒரு நல்லவன் மாட்டிக்கிறானா? இவரு மாட்டிக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு நடக்குது உள்ளுக்குள்ள. ஆம் ஸ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து என்னுடைய அந்த ஜிகர்தண்டாவுடைய முதல் படத்தையும் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும், அதிலயும் இன்டர்வலுக்கு முன்னாடி மாட்டிப்பாங்களா? இவங்க காலியா? என்ன கண்டுபிடிச்சுட்டாங்களா? இவங்களுடைய பித்தலாட்டத்த அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுப்பும்ல. அந்த படத்திலேருந்து 1, 2 ட்ராக்ஸ் வந்து இந்த படத்தில எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப புடிச்சது. முக்கியமான இடங்கள்ல தீமேட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள்ல,
அது எப்படி யூஸ் ஆகுது. அத தாண்டி 2 படங்களுடைய ஸ்பிரிட் ஒண்ணு அப்படின்றத கார்த்திக் சுப்பராஜ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அது என்ன மீன் பண்ணாரு அப்படின்றத நம்ம படம் பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது. 2 படங்களுமே சினிமா உடைய ஒரு பவர் என்ன அப்படின்றத பேசக்கூடிய ஒரு படங்கள். ஆ ஒரு 2 ஆண் கதாபாத்திரங்கள் முக்கியமாக இருக்காங்க. மையமாக இருக்காங்க படத்துல. அந்த 2 பேருக்குமே சினிமா அவங்கள எப்படி அவங்களுக்குள்ள என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவதாக இருக்கட்டும். ஈவன் சீன்ஸ் வைஸ் கூட 1, 2 டச்சஸ் பார்க்கலாம் நம்ம. இதுலயும் ஒரு அறிமுக காட்சியில ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒருத்தன கொளுத்துறான். இதுலயும் ஒரு கேங்ஸ்டர் வந்து தன்னை கொல்ல வந்த பல பேர் கார்ல வரும்பொழுது, அந்த காருக்குள்ள புகுந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அங்கேருந்து வெளிய வரான். இந்த மாரி ஜிகர்தண்டாவுடைய ஒரு ஸ்பிரிட் வந்து குட்டி, குட்டி மொமெண்ட்ஸ்ல ஹோமாஜஸாக தீமேட்டிக் சிக்னிஃபிகன்ஸோட அழகாக வருவதாக நான் பார்க்குறேன். ஏன் அந்த ஜிகர்தண்டாவ பத்தி யோசிக்கும் பொழுது, அதில ஸ்கெட்ச் சேகருக்கு இல்ல, சௌந்தரு உனக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்கும்ல. அது அந்த சீன் நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம் அந்த படத்தில. இந்த படத்திலயும் 1, 2 பேருக்கு ஸ்கெட்ச் நடக்குது. அவங்க எதிர்பார்க்காத விதத்தில அவங்க ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமா நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கும் பொழுது, அங்க நீ ஜெயிக்கல, இது எங்க ஏரியா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அதுவா இருக்கட்டும். ஏன் ஈவன் மலர்ந்து பாசமலருடைய மலர்ந்து மலராத அப்படிங்கிற ஒரு பாட்டு. அதில தான் ஜிகர்தண்டா படமே ஆரம்பிக்கும், முதல் பாட்டாக. இந்த படத்தில அது எங்க பிரயோஜனப்படுது அப்படின்றது எனக்கு ரொம்ப புடிச்சது. வெறும் சும்மா பழைய பாட்டு யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. வெறும் காமெடிக்காக கிடையாது. அந்த அந்த சீன் வரும்போது நம்ம சிரிப்போம். பட் காமெடியையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு கேரக்டர் பத்தின ஒரு புரிதல மேம்படுத்துது. மேலும் மேலும் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பொறுத்தவரைக்கும். அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சின்ன லேயராக எடுத்தானா, இது கார்த்திக் சுப்பராஜுடைய ஃபில்மோகிராஃபில எந்தெந்த படங்கள்லாம் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகுமோ, அந்தந்த படங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டென்ஸா பேக் பண்ணுவார்ல அவருடைய படங்களுக்குள்ள. இவ்வளோ பேசின பிறகும் நான் ஒண்ணு சொல்லல பாருங்க. இந்த படம் அரசியல் ரீதியாக என்னென்னலாம் பேசுது. சட்டாணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர பார்க்கும்போது வீரப்பன பத்தி யோசிக்காம எப்படி இருக்கிறது? அவரும் காட்டுல ஆப்பரேட் பண்றாரு, யானைகள கொல்றாரு. அரசு ஏன் அவர புடிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அதில வேற ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதா அப்படின்னு இந்த படம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கட்டும். இல்ல வரக்கூடிய பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் 1, 2 நிஜமான மனிதர்கள நமக்கு ஞாபகப்படுத்துறாங்களா? அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கு. பட் பட் உண்மைய சொல்லப்போனா அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு மலைவாழ் மக்கள்லாம் அங்க இருக்கும்போது, அப்பாடா! காவல்துறை இங்க வந்துருச்சு. என்ன இங்க இந்த கெட்டவன் கிட்ட இருந்து, இந்த கெட்ட கும்பல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திரும்னு நினைக்கும் பொழுது, நாங்க ஒண்ணும் அவ்வளோ டிஃபரெண்ட்லாம் இல்ல. நாங்களும் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எங்கள என்னடா அவன் காப்பாத்த வந்தவன் அடிக்கிறான், கூட இருக்கிறவன் அடிக்கிறான், நான் எங்க போவேன் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. அதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே ஆ கற்பனை மட்டும் கிடையாதுல்ல. அண்ட் இத்தனை விதமான லேயர்ஸும், ஐடியாஸும் வச்சு ஒரு கோஹரண்ட் ஃபில்மாக மட்டும் இல்லாம, அன் எக்ஸ்ட்ரீம்லி என்கேஜிங் ஃபில்ம், அன் எக்ஸ்ட்ரீம்லி விஷுவலி சாட்டிஸ்ஃபையிங் ஃபில்ம் எடுக்கிறது இட்ஸ் அ மிரக்கிள் ரியலி. அண்ட் ஐ டோன்ட் யூஸ் தட் வேர்ட் லைட்லி. ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இதில ஒரிஜினல் அப்படின்ற ஒரு வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. கார்த்திக் சுப்பராஜ் இஸ் அன் ஒரிஜினல் டைரக்டர். சந்தோஷ் நாராயணன் இஸ் அன் ஒரிஜினல் கம்போசர் அப்படிங்கிறதுக்கு பல எவிடன்ஸ் அவங்க கரியர்ஸில் காமிச்சிருக்காங்க. அதில் லேட்டஸ்ட் எவிடன்ஸ் வந்து இந்த ஃபிலிம் வழியாக வருது. சந்தோஷோடைய ஒரு இசை எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிமில். ஒரு டென்ஸ் மோமெண்ட்டில் ஒரு அட்மாஸ்பரிக்காக ஒரு மியூசிக் யூஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை லாரன்ஸ் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவார்ல தன்னுடைய ஊர்க்காரங்களை பண்ணும்பொழுது, அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு இசை என்னவாக இருக்குது. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லப்போனால் அந்த இடத்துல லாரன்ஸ் ஒன்றும் பெருசாக பேசியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அலியஸ் சீசர் வெறும் அந்த ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் போட்டாலே போதும், அந்த ஊர் வந்து மோட்டிவேட் ஆகிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஆர் அந்த டுவர்ட்ஸ் எண்ட் இல்லை ஒரு ஒரு ஜிப்ரிஷ் மாதிரி ஒரு 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 விஷயத்த ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து ஒரு எமோஷனல் ஸ்கோர் ஒன்று போடுவார். தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்து ஒரு 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. இன்னமும் அந்த ட்ராக் மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ கான்ட் வெயிட் ஃபார் தி ஓஎஸ்டி ஆஃப் திஸ் ஃபிலிம் டு கம் அவுட். பேச ஆரம்பிச்சோன்னா நிறைய டச்சஸ் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். கலைதான் உங்களை தேர்ந்தெடுக்கும், நீங்கள் கலையை தேர்ந்தெடுப்பது கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு வரி வச்சு தானே இந்த படம் ஆரம்பிக்குது. அதை இந்த படம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அந்த ஒரு ஐடியாவை. அது உன் கண்ட்ரோல் இல்லை. அது ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் என்னென்னவோ ஒரு மேஜிக் நடக்குன்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. இந்த படத்தில் ஐ திங்க் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டருக்கு ராகவா லாரன்ஸ் கேரக்டர் வந்து வாட் அ லவ்லி டச் தட் ஒரு இடத்துல அவரே தான் அருவாவும் கொடுக்குறாரு.
இன்னொரு இடத்துல அவரே தான் கேமராவும் குடுக்குறாரு. இதில எது இவருக்கு ஒட்டுது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. இந்த சினிமா வந்த பிறகு தான் ரேதாசனுக்கு ஒரு பெரிய ஆல்ரெடி ஹி இஸ் எ டீசென்ட் கை தான். பட் இருந்தாலும் அதுக்கு பிறகு அவருடைய ஒரு கருணைலாம் வேற லெவலுக்கு போகுது. அதாவது நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க காக்கி சட்டை போட்டு நல்லது பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதில ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்குல்ல. பட் ஒரு சென்ஸ் ஆஃப் பியூட்டி எதில இருக்கு அப்படின்னா, உங்கள புடிக்கவே புடிக்காம ஒருத்தன நான் கொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், அவனுக்கு நீங்க கருணை காமிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஃபில்ம்ல வரும். தட்ஸ் பியூட்டிஃபுல் ரைட்? அண்ட் ஃபேசினேட்டிங்லி ஒருத்தர் வந்து ஃபில்ம் மேக்கரா இருக்காரு ரேதாசன். இன்னொருத்தர் ஆக்டராக இருக்காரு அலியாஸ். அந்த ஒரு பெர்சோனாஸையும் இந்த படம் இவங்க கேரக்டர்ஸ் வழியா எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் எனக்கு புடிச்சது. ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிறவன் என்ன? பின்னாடியிலிருந்து குவைட்டாக ரொம்ப ஃப்ளாம்பாயன்ஸ் எல்லாம் காட்டாம, மத்தவங்கள காட்ட வச்சு தூரத்திலிருந்து ரசிக்கிறவன், அவங்கள விஷயங்கள் செய்ய வைக்கிறவன். அவன் தான் ஒரு ஃபில்ம் மேக்கர். அத எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் கிட்டேருந்து நம்ம கவனிக்கலாம். கான்ஸ்டன்ட்டா தூரத்திலிருந்து அப்படி அப்சர்வ் பண்ணுவது, ஒரு கேமராவ வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பது, நல்ல மொமெண்ட் வரும்போது ரசிப்பது, நல்ல மொமெண்ட் வராதபோது திட்டுவது. இதில நான் வந்து பயங்கர ஃப்ளாம்பாயன்ட்டா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அது நடிகனுடைய வேலை. ராகவா லாரன்ஸோடைய கேரக்டர் கிட்ட நம்ம கவனிக்கலாம். ஒரு நடிகருக்கு வேற என்ன, ஒருத்தர் சொல்றத செய்வாரு. இன் அ சென்ஸ் அவர் ரேதாசன் சொன்னதுனால தான் இவர் ஒரு ஊருக்கு போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. ரேதாசன் வந்து அ இன் எ வே அவருடைய ஒரு கருவின்னே சொல்லலாம்ல. இன் அ சென்ஸ் இவர. அம் அ அதன் பிறகு ஒரு ஆக்டருக்கான ஒரு முக்கியமான இன்னொரு குவாலிட்டி என்ன? மக்கள்லாம் தன்னை ரசிக்கும் பொழுது, தனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதில கிடைக்கும்ல. ஆம். அது வந்து அலியாஸுக்கு கிடைக்குது. அவருடைய ஊர் ஜனங்கள் கிட்ட இருந்து. கலை தான் மக்களை தேர்ந்தெடுக்குமே ஆனால், கலை வந்து கார்த்திக் சுப்பராஜ் மற்றும் குழுவினரை தேர்ந்தெடுத்ததில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐ அம் வெரி ஹேப்பி. ஆம் ஹூ ஏன்னா வேற யார் இங்க இந்த மாரி மெட்டா ஃபில்ம்ஸ் எல்லாம் எத்தன பேர், எத்தனை இயக்குனர்களால கையாள முடியும்? எத்தன பேர் இவ்வளோ அவங்களுடைய ஒரு அரசியல் பார்வை வந்து பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கு. அண்ட் எத்தனை பேருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கிரேட் கிராஃப்ட் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் த சினிமா தட் தே மேக். யார் ஒருத்தர் வந்து எவ்வளோ மெட்டாவா எடுக்கிறாருன்னா, இன்டர்வல் காட்சி பொழுது இதுதான் இன்டர்வல் அப்படின்ட்டு படத்துக்குள்ள ஒரு கேரக்டர் அறிவிக்குது. அது நமக்கு கொஞ்சம் கூட ஆஃப் புட்டிங்காக இல்ல. கிளைமாக்ஸ் காட்சியில இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்றத முன்னாடியே ஒருத்தர் அறிவிக்கிறாரு. சச் லவ்லி டச்சஸ். டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் வந்து ஐ திங்க் இன்றைய சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பொறுத்து யோசிக்கும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு சீனாக ஆகுது. ஒருத்தன் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டருடைய ஒரு ஃபில்ம் வரப்போகுது, ஒரு நட்சத்திரத்தோட ஒரு ஃபில்ம் வரப்போகுது. அது மீனிங்லெஸ் ஃபில்மாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்தா போதும். ஏன்னா அவருடைய ஆன் ஸ்க்ரீன் பெர்சோனாவ நான் அவருடைய ஆஃப் ஸ்க்ரீன் பெர்சோனாவுக்கு அட்டாச் பண்ணியாச்சு. அவர் எனக்கு கடவுள். அவர் ஸ்க்ரீனில் வந்தா போதும் நான் தெரிக்க போறேன் அப்படின்ற மாரி ஒருத்தன் உட்காந்துருப்பான். உட்காந்த இடத்துல இன்னொருத்தன் வேற ஒரு படத்த போட்டுட்டு, ஒரு கன்ன வச்சு உட்காரு இந்த படத்த நீ பாரு அப்படின்னு சொல்றான். அது அதாவது ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் இந்த காலகட்டத்தில இந்த ஒரு ஸ்டார் சினிமாவ மட்டும் தாண்டி நீங்க வேற படங்கள் மக்கள பார்க்க வைக்க வேண்டுமே ஆனால், அவங்க அந்த படங்கள் சக்சஸ்ஃபுல் ஆக்க வைக்கணுமே ஆனால், ஆல்மோஸ்ட் ஒரு வெப்பன்ஸ வச்சு இவங்கள அப்படியே மிரட்டி உட்கார வச்சு பாரு அப்படின்னு சொன்ன பிறகு, அத இவன் பார்த்த பிறகு இவனுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல. இவன் எந்த இடத்துல இருந்தான், அந்த படம் பார்த்த பிறகு அவனுக்கு என்ன ஆகுது? அண்ட் அதன் வழியாக இந்த படம் என்ன சொல்லுது நம்ம ஊருக்கும், நம்மளுடைய சினிமா பார்வை பொறுத்தவரைக்கும். ஆரம்பத்தில அலியாஸ் சீசர் வந்து தன்னுடைய தலைவனாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் நெனச்சுக்கிறான். நெனச்ச பிறகு அவன் அவன மாரியே இருக்க ட்ரை பண்றான். பட் அந்த டைம்ல அவன் ஒரு இமிடேஷனாக மட்டும் தான் இருக்கான். எந்த இடத்துல அவன் உண்மையான ஹீரோ ஆகுறானோ, அந்த இடத்துல உண்மையான தலைவனாகவே மாறுறான். இந்த இந்த தலைவன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் கேட்குது. யார் ஒருத்தன் உண்மையான தலைவன்? தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்த அழிச்சுக்கிட்டு, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள சூறையாடிக்கிட்டு, தன்னுடைய வளர்ச்சிய மட்டுமே பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒருத்தன் தலைவனா? இல்ல, அம் தான் தலைவனா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தோட நல்லது செய்றான்ல. அது நடக்குதுல்ல அலியாஸுக்கு ஒரு இடத்துல தலைவனா போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது, நான் தலைவனா அப்படின்ற ஒரு கேள்வி அவன் கேட்குறான்ல. இல்ல அவன் ஒரு தலைவனாகுறானா? என்ன ஒரு ஐடியா பாருங்க. இவர் தலைவனான பிறகு, அந்த இடத்துல ரேதாசன் அவ்வளோ நேரம் இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு இவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற அவரே, டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் என் தலைவன் அலியாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு காட்சி, எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு காட்சி. இந்த மாரி பல பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கக்கூடிய, சந்தோஷங்கள குடுக்கக்கூடிய ஒரு படமாக நான் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ பார்த்தேன். 1, 2 திங்ஸ் ஐ ப்ராபப்லி ஹேட் அன் இஷ்யூ வித். பட் ஐ டோன்ட் திங்க் தேர் சோ சிக்னிஃபிகன்ட் ஈவன் டு
டு வாரண்ட் அ மென்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன் எனி கேஸ் ஒருவேளை கார்த்திக் சுப்பராஜ் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா போஸ்ட் ரிலீஸில் கண்டிப்பாக யூனோ ஐ ஹோப் டு அட்ரஸ் many of these things and really share my and our அப்படின்னு சொல்லாமா our common love for such a well made film அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒரு பாயிண்ட் வேணால் சொல்லலாமா? ஸோ யா ஐ எம் ஹாப்பி தட் கலை கார்த்திக் சுப்பராஜ் மற்றும் குழுவினர் தேர்ந்தெடுத்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் ஜிகர்தண்டா XX. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி லேயர்ஸு. உங்களுக்கு இதில் நீங்கள் கவனித்த லேயர்ஸ் எல்லாம் என்ன? அதை பொறுத்து பேசுங்க. நீங்கள் ரசித்த டச்சஸ் என்ன? உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஆஸ் யூஷுவல் நான் கண்டிப்பாக படிப்பேன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூவுக்கு, இந்த வாரம் லேட்டை வந்து ரொம்ப இழுக்கணும்ல, லேட் ரிவ்யூ ஆயிடுச்சு. லேட் ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.